அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கும் தங்கமணிக்கும் என்ன பிரச்சனை? மிதுன் தான் காரணமா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது தங்கமணி, வேலுமணி என்ற கொங்கு மண்டலத்தின் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் இருவர் என்றால் மிகையாகாது. இவர்களின் தயவில்தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வீற்றிருந்தார் என்றாலும் மிகையாகாது. எடப்பாடி பழனிசாமி தனது பணபலத்தால் அனைவரையும் விலைக்கு வாங்கி முதலமைச்சரானது அனைவருக்கும் தெரிந்த கதைதான். அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக தொடர்ந்ததற்கு முக்கிய காரணமே இவர்கள் இருவர்தான். இவர்கள் இருவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களோடு நல்ல நட்பும் புரிதலும் இருந்தது. இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை நேர்ந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் தயவோடு இவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தார்கள். எனவேதான் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து அந்த 4 ஆண்டுகளை எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் சிறப்புற முடித்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருந்த எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து முரண்பட்டு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அதிலும் எஸ்பி வேலுமணி கூட எடப்பாடி பழனிசாமியோடு தொடர்ந்து இருந்து வருகிறார். அவர் தலைமை நிலைய செயலாளர். ஆனால் தங்கமணிக்கு என்ன ஆயிற்று என தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஏனெனில் எஸ்பி வேலுமணி கூட கட்சிக்காரர். ஆனால் தங்கமணி எடப்பாடி பழனிசாமியின் சம்பந்தி முறை உறவினர். அப்படி இருக்கும் பொழுது தங்கமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன பிரச்சனை என விசாரிக்கப்பட்ட போது தங்கமணி எடப்பாடி பழனிசாமியோடு தொடர்ந்து முரண்பட்டு இருப்பதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுன் தான் என்று கூறப்பட்டு வருகிறது. சமீப காலமாக மிதுன் அவர்களினுடைய ஆதிக்கம் கட்சிக்குள் தலைதூக்க தொடங்கிவிட்டது. சீனியர் ஜூனியர் என்ற பாகுபாடு இல்லாமல் தொடர்ந்து அவர் இஷ்டத்திற்கு முடிவெடுத்து வருகிறார். அதிமுகவில் அவர் சொல்வதுதான் சட்டமாக இருந்து வருகிறது. இதை மூத்த அமைச்சர்கள் பலர் கண்டும் காணாமலும் இருந்து வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் இதை ரசிக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது. சமீப காலமாக அதிமுகவின் வளர்ச்சி மேலும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது என அனைத்து முடிவுகளையும் மிதுன் தான் எடுத்து வருகிறார். கட்சியில் முக்கிய முடிவுகள் அனைத்தையும் அவர் எடுத்து வருவது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு கலந்தாலோசிப்பது இல்லை. எடப்பாடி பழனிசாமியே கூட எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன், KP அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் போன்ற மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசித்து தான் ஒரு முடிவெடுப்பார். மூத்த அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து தான் ஒரு முடிவெடுப்பார். ஆனால் மிதுன் நேற்று கட்சிக்குள் வந்தவர். அப்படி இருக்கும் பொழுது மூத்த அமைச்சர்களோடு கலந்தாலோசிப்பது இல்லை. மேலும் அவர் இஷ்டத்திற்கு செயல்பட்டு வருகிறார். மிதுன் என்ன அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரா? அவருக்கு கட்சிக்குள் எந்தவிதமான பதவியும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி கட்சியில் ஒரு முக்கிய முடிவை அவர் இஷ்டத்திற்கு எடுக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி அதற்குள்ளாக வாரிசு அரசியலை முன்னிறுத்துகிறாரா என்ற கேள்வியும் எழுந்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் செங்கோட்டையன் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டதற்கு முக்கிய காரணமே இந்த தங்கமணிதான். இவர் சொல்லித்தான் செங்கோட்டையன் அனைத்தையும் செய்தார். மேலும் செங்கோட்டையன் மத்திய அமைச்சர்களான நிர்மலா சீதாராமன், அமித்ஷா, JP நட்டா போன்றவர்களை சந்தித்ததற்கு காரணமும் தங்கமணிதான். மேலும் இவர்கள் சந்திப்பதற்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததும் தங்கமணிதான். இப்படி தங்கமணி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருவதற்கு முக்கிய காரணம் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், குறிப்பாக சசிகலாவை கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என தங்கமணி விரும்புகிறார். அதை நேரடியாக சொல்ல முடியவில்லை. எனவேதான் பாஜக கூறக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் பின்னின்று செயல்பட்டு வருகிறார். ஆனால் இதை வெளிக்காட்டிக் கொள்வது இல்லை. இவை அனைத்தும் மிதுன் அவர்களுக்கு தெரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. எனவேதான் எடப்பாடி பழனிசாமியிடம் தங்கமணி பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக செயல்பட்டு வருகிறார். மேலும் செங்கோட்டையனது சமீபகால நிகழ்வுகள் அனைத்திற்கும் காரணமே இந்த தங்கமணிதான். தங்கமணியிடமிருந்து சற்று விலகியே இருங்கள் என அறிவுறுத்தி விட்டதாக கூறப்படுகிறது. எனவேதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தங்கமணியை சற்று விலக்கி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தங்கமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.